ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெம்ப்டிங். இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது ஏன் இவ்வளோ டெம்ப்டிங் வருது, எதனால் வருது, எப்படி வருது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் நோஃபேப் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்காரு. அந்த ப்ரீவியஸாக பார்த்த படம், அந்த தாட்ஸு எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு 10 நாள் நல்லா சந்தோஷமாக நோஃபேப் ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாரு. திடீர்னு சடனாக அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இமேஜ் ஆர் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று எதர்ச்சியாக பார்த்துட்டது, இப்படி பார்த்த பிறகு ஒரு டெம்ப்டிங் வரும். அதாவது ரொம்ப நாள் மறந்து போன விஷயம் திடீர்னு ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு அது மேலே ஒரு ஆசை வரும். இதை பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலாம், வீட்டில் வேற யாரும் இல்லை, மொபைல் ஃபுல் சார்ஜ் இருக்குது, அதனால் நம்ம சந்தோஷமாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இது படங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபுட்டுக்கும் இது ரிலேட் ஆகும். இப்போ ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடாம நம்ம கண்ட்ரோலாக இருப்போம். திடீர்னு யூடியூப்பில் பார்த்தா ஷார்ட்ஸ் அழகழகா அப்படியே காட்டுவாங்க, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு டெம்ப்டிங் வரும், ஆசை வரும். அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த ஆசை போயிடும். மறுபடியும் மறுநாள் இல்லை அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சாப்பிட்லான்னு தோணும். இதே தான் படம் பார்க்குறதுமே. அன்னைக்கு பார்ப்பீங்க, புதுசாக நிறைய வந்திருக்கும், நிறைய படம் பார்ப்பீங்க. இதுக்குன்னே டைம் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி அடித்து முடிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேலே ஒரு ஆசை வரும். இல்லை மறுநாள் அதே டைமுக்கு ஒரு ஆசை வரும். அதாவது உங்கள் பிரெயினுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், அதாவது ஒரு ப்ளஷர் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் அதுக்கு வேணும். அதுக்கு உங்கள் உடம்பை யூஸ் பண்ணிக்குது. யோசிச்சு பாருங்களேன், இதுவே நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணணும், அது ரொம்ப நாள் சாதனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 90 டேஸ் நோஃபேப் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் தான். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் பிரெயினுக்கு அது பிடிக்காது. அதுக்கு அந்த ப்ளஷர் தேவைப்படும். நீங்கள் கண்ட்ரோலாக இல்லாமல் நீங்கள் அவுட் ஆகிட்டிங்கன்னா பிரெயின் எதிர்பார்த்தது நடந்துடும். இதுவே நீங்கள் அந்த 90 டேஸை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாதிரி. அதாவது நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பேரின்பம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப லேட் ஆகும், அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதே மாதிரி ஜெயிக்கணுன்ற வெறி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 90 டேஸ் அச்சீவ் பண்ண முடியும். இங்கே நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த முதல் நாளில் இருக்க வெறி போக போக அப்படியே படிப்படியாக கம்மியாயிட்டே போயிடுது. ஒரு கட்டத்தில் சுத்தமாக அது கம்மியான பிறகு அந்த பேட் மைண்டுன்னு இருக்குல்ல, அது இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஈஸியாக அதில் விழுந்துடுறீங்க. இதுதான் அப்படியே ரிப்பீட்டாக நடக்குது. நிறைய பேர் இந்த விஷயத்தில் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஆசையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறணும். எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் தேவையில்லை, எனக்கு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் தான் வேணும். நடுவில் எது வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் பாட்டுக்கு என்னோட கோலை நோக்கி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். இது உங்கள் மனசில் டெய்லியுமே இருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்ப நாள் மட்டும் நல்லா வெறியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போக போக அந்த மோட்டிவேஷன் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அவுட் ஆகிடுவீங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, டெய்லியுமே நீங்கள் ஏதாவது ஒரு நோஃபேப் வீடியோ ஆர் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ், இல்லை ஏதாவது ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், இல்லைனா மெடிடேஷன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் டேஸை கவுண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் டெய்லியுமே நோஃபேப்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணலாம். உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டா கூட நீங்கள் நோஃபேப்பில் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதனால் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த ஸ்கில்லு தான் நோஃபேப். நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் சரி, நீங்கள் வெறும் இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஏதாவது ஒன்று பண்ண வச்சிரும். அதுதான் இந்த நோஃபேப்போட வேலை. ஏன்னா உங்கள் உடம்புல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் உடம்புல எனர்ஜி இல்லை வச்சுக்கோங்களேன், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, துணிஞ்சு எதுலுமே இறங்க முடியாது. உங்ககிட்ட அதுக்கான எனர்ஜி இருக்காது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க. இதுவே நீங்கள் அமைதியாக இருந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எனர்ஜி நிறைய வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுதான் இந்த நோஃபேப்ன்ற ஸ்கில்லு. முதல்ல நீங்கள் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது படிக்கிறது, அதை பற்றி லேர்ன் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் தேவை, ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு மெயினாக டைம் தேவை. அந்த டைம் நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கறதுலேருந்து வெளியே வாங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு 3 hours 4 hours கிட்ட உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று பண்ணலாம், இல்லை பிடிச்சது ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம், இல்லை யூடியூப் சேனல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் வீடியோஸ் போடலாம், இல்லை ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டைமை
சேவ் பண்ணணும். டைமை சேவ் பண்ணணும்னா படம் பார்க்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இந்த டெம்டிங்கிறது ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இந்த நோஃபேப் 90 days அச்சீவ் பண்ணால் நான் இப்படிலாம் இருப்பேன், எனக்குள்ளே இருக்க ஒரு புது மனுஷன் வெளியே வருவான், அந்த ஒரு ஆசையை வந்து நீங்கள் பயங்கரமாக அதிகப்படுத்தணும். அந்த ஆசையை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த ஆசை வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் வந்து கம்மியாயிரும். இந்த ஆசையெல்லாம் தாண்டி அந்த கோலோட ஆசை வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக இதில் ஜெயிக்க முடியும். நோஃபேப்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். மனுஷங்களோட ஆறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆறாவோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகும். ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களால் அடுத்த விஷயமே செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாமே தடையாக இருக்கிறது யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு லைஃப்பில் எந்த தடையும் இருக்காது. அதனால் இந்த நோஃபேப்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேர் வந்து 80 days 70 days 60 days அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த நோஃபேப்பில். பரவாயில்ல, அவங்களுமே இந்த நோஃபேப்பில் சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடலாம். நான் ரிப்பீட்டாக சொல்கிற விஷயம் தான், முடிஞ்ச அளவு மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் மைண்டு கண்ட்ரோல் ஆகும். ஈஸியாக நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணலாம். இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான். இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 rupees அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.